வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது பரபரப்பான அரசியல் களத்தினுடைய இறுதிக்கட்ட பரப்புரை தருணத்தை சிறப்பு நேரலையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த மன்சூர் அலிகான் தற்போது மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். வேலூர் தொகுதியில் இவர் களம் கண்டிருப்பதும் வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இவருக்கு உடல்நிலை என்பது பின்னடைவு ஏற்பட்டதன் காரணமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து வரப்படுவார் என்று தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அவருடைய தொடர் பிரச்சாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே தான் களம் காண்பது குறித்து ஏற்கனவே அறிவித்த மன்சூர் அலிகான் வேலூர் தொகுதியில் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோபி. என்ன பிரச்சனை? மன்சூர் அலிகானுக்கு எது போன்ற உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? வணக்கம் தேவபிரியன். வேலூர் மாவட்டம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய புலிகள் ஜனநாயக கட்சி சார்பில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று குடியாத்தம் பகுதியில் வாணியம்பாடியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வரும் வழியில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தன. இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் அருகே வந்து கொண்டிருந்த போது உடனடியாக அருகே இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தன. மருத்துவர்கள் கூறியது அவருக்கு கல்லீரல்களில் வலி ஏற்பட்டு தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து 1 மணி நேரம் சிகிச்சைக்கு பிறகு அங்கிருந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் மன்சூர் அலிகான். தேவபிரியன், தகவலுக்கு நன்றி கோபி.